ஆன் கிரேடு ஆஃப் கிரேடு முதல்ல வந்து நம்ம பொதுமக்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல ஆஃப் கிரேடு போயிடலாம். ஆஃப் கிரேடுங்கிறது என்னன்னா நம்ம சூரிய பேனல்ல சூரிய ஒளியில நம்ம வீட்டுல போட்டக்கூடிய பேனல் வழியா வந்திருக்கக்கூடியதை பேட்டரி மூலியமா நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து எம்பிபிடி சார்ஜர் கண்ட்ரோலர்லாம் இருக்கு. சார்ஜர் கண்ட்ரோல் வழியா நம்ம வந்து இருக்கக்கூடிய பேனலை பொறுத்து இருக்கு நம்ம எவ்வளவு போடுறோம், எத்தனை கிலோவாட் போடுறோம். இப்ப 1 கிலோவாட்டுக்கு மேல பண்ணா 24 வோல்ட்டா வந்துடும். நம்ம 1 கிலோவாட்டுக்குள்ள வரணும்னா 12 வோல்ட் பேனல் 24 வோல்ட் பேனல் இருக்கும். இப்ப நான் போட்டுருக்க வந்து 12 வோல்ட் பேனல் தான் போட்டிருக்கேன். 12 வோல்ட் பேனலும் போட்டுக்கலாம், 24 போட்டுக்கலாம். இப்ப நான் 1 கிலோவாட் போட்டுக்கிறது எப்படி போட்டுக்கணும்? இந்த முதல்ல ஆஃப் கிரேடுன்னா என்னன்னா நம்ம இப்ப மின்சாரம் வந்து நமக்கு போயிருது, சேமிச்சு நம்ம பேனல்ல இருந்து உற்பத்தி பண்றத அந்த சார்ஜர் கண்ட்ரோல் வழியா இன்வெர்டர் மூலமா பேட்டரியில ஸ்டோர் ஆகிடுது. நம்ம பவர் கட் ஆச்சுன்னா மறுபடியும் அதுலயே போயிடும். இல்ல நம்மளுக்கு பவர் இருக்கு, நம்ம இன்வெர்டர் வழியா நம்ம கொடுத்துருப்போம். அந்த பேட்டரி நம்ம இன்வெர்டர் லைன் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூரிய ஒளியில பயன்படுத்துற மாதிரி இருக்கிறது ஆஃப் கிரேடு. இப்ப இதுல நம்ம ஹெவியா போடணுமா, ஏசி பயன்படுத்த முடியுமா, இல்ல வாஷிங் மிஷின் பயன்படுத்தணும்னா பயன்படுத்தலாம். அப்ப கிலோவாட் வந்து ஒரு 5 கிலோவாட் போட்டோம்னா அதுக்கு பேக்கப் சொல்றப்ப வந்து பேட்டரியோட ரேட் அதிகம். இப்ப உதாரணத்துக்கு 12 வோல்ட் பேட்டரி வந்து ஒரு 200 ஏஹெச் வாங்குறோம்னு வச்சுக்கல, ஒரு 18 இருந்து 19,000 வருது. சோலாருக்கு ரேட் வந்து 7.5 mm வந்துருச்சு. அப்ப ஒவ்வொரு பேட்டரி அந்த ரேட்டுங்கிறப்ப நீங்க ஒரு 12 பேட்டரி 14 பேட்டரி போட்டு ஆகணும். அப்ப அப்படி போடுறப்ப நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் எங்கேயே போயிடும், முதலீடு அதிகமா வந்துடும். அப்ப என்ன பண்ணிடலாம்னா நம்ம இப்ப கவர்மெண்டே வந்து நம்மளுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. அப்ப ஆன் கிரேட் போயிடலாம். அப்ப ஆன் கிரேட்ல என்ன வேலைன்னாக்கா நம்ம டாப்ல போட்டிருக்கோம், சூரிய பேனல்ல நிறுவி இருக்கோம். அதுல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடியதை வந்து நேரடி என்ன பண்ணும், நம்மளுக்கு இன்வெர்டர் செட்டப்போட நெட் மீட்டர். அந்த நெட் மீட்டர்ங்கிறது இருமுனை மின்சாரம். நம்ம நார்மலா இருக்கக்கூடிய சர்வீஸ்ல ஒரு சைடு தான் ஈப்ல இருந்து மட்டும் வாங்குவோம். ஆமா, ஆனா இதுல நம்ம உற்பத்தி பண்றதும் வெளியில போகிறோம். அதுக்கு ஒண்ணு முதல்ல ஈப்ல கரண்ட் இருக்கணும். அது நிறைய புரிஞ்சுக்கணும். கரண்ட் இன்னைக்கு கட் ஆயிடுச்சு, எங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவானா பண்ணாது.